அனைவருக்கும் ராஜி செல்வம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுக்கு 48 நாள் விரதம் எப்படி இருக்க வேண்டும், அல்லது 48 நாள் பூஜை எப்படி செய்ய வேண்டும், விரதம் இருப்பவர்கள் எப்படி நம்ம விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்ய வேண்டும், அல்லது நான் பூஜையை மட்டும் 48 நாட்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்கள் அனைவருக்குமே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். முருகனுடைய வழிபாடு எதற்காக நாம் 48 நாட்கள் செய்ய வேண்டும் அப்படி என்றால், ஒரு செயலை நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் செய்ய முடியாமல் போகுது, அதற்கு மிகவும் தடங்கள் அதிகமாக வருது. ஒரு சொந்த வீடு நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வாங்கவே முடியல, எதற்கெடுத்தாலும் தடங்கள் வருது, இல்லைன்னா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணால் ஒரு லோன் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, ஒரு நல்ல இடம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்படுபவர்களும், குழந்தை பாக்கியம் என்னதான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் சீக்கிரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு மிகவும் கவலைப்படுபவர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா 48 நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. நீங்கள் 48 நாட்கள் முருகனுக்கு தொடர்ந்து அன்றாட அவருடைய நாமத்தை சொல்லி நீங்கள் பூஜை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நடக்காது நம்ம நினைத்த காரியத்தை கூட முருகன் ஈஸியாக நடத்தி வச்சுடுவார். இந்த 48 நாட்களுக்குள்ளே நம்ம முருகனை உணர முடியும், முருகனை பார்க்கவும் முடியும். அதனால் நம்ம இந்த 48 நாள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பொன்னான நாள் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். முருகனை நம்ம பார்க்கின்ற நாள், முருகனை உணரக்கூடிய ஒரு அற்புதமான நாள், அவருடைய பார்வை நம் மீது படும் ஒரு அற்புதமான நாள் தான் இந்த 48 நாள். நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி 48 நாளும் முருகனே நினைத்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா, கட்டாயமாக முருகன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே ஒரே நிமிடத்தில் அவர் நடத்தி வைப்பார். எப்படி நம்ம முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும், இதற்கு என்ன தேவை அப்படின்னா, நமக்கு முருகனுடைய படம் மட்டும் இருந்தாலே போதும். சிலை வைத்திருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம், வேல் வைத்திருப்பவர்களும் வழிபாடு செய்யலாம். நமக்கு கட்டாயமாக முருகனுடைய படம் தேவை. எல்லோருடைய இல்லத்தில் முருகன் படம் இருக்கும். முருகனுடைய படம் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மணப்பலகை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சுத்தப்படுத்திட்டு அதில் சிவப்பு நிற துணி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு அதில் முருகனுடைய படத்தை வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் எந்த இடத்துல பூஜை பண்ண போகிறீங்க, இப்போ பூஜை ரூம்லேயே எனக்கு நல்லா உட்காந்து பூஜை பண்ணுற அளவுக்கு நல்ல வசதி இருக்குது அந்த இடத்துல அப்படின்னா கூட நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் மணப்பலகை போட்டு முருகனுடைய படத்தை வச்சு நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணலாம். இப்போ இல்லை எனக்கு பூஜை ரூம் சின்னதாக தான் இருக்குது, அது செல்ஃபு மட்டும் தான் இருக்குது, அதில் ஒரு ஆள் தான் போயிட்டு வர மாதிரி இருக்குது, அப்படி இருப்பவர்கள் நீங்கள் ஹாலில் கூட ஏதாவது ஒரு இடம், உங்களுக்கு எந்த இடம் நல்லா வசதியாக சலத்தலாக இருக்கும் அந்த இடத்துல சுவாமி படத்தை வச்சு 48 நாளும் அதே இடத்துல தான் இருக்கணும். சுவாமி படங்கள் நீங்கள் 48 நாள் பூஜைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பூஜை. நடக்காத காரியத்தை கூட நமக்கு நடத்தி வைக்கக்கூடியது இந்த 48 நாள் பூஜை தான். அதனால் அந்த ஒரு மண்டல பூஜைங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பவராக இருக்கும். அதனால் 48 நாள் சுவாமி எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதே இடத்துல 48 நாளும் வச்சுருங்க. அதனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பூஜை அறையில் நமக்கு ஒரு இடம் நல்லா அமைஞ்சிருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து பூஜை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹால்லையோ அல்லது கிச்சனில் கூட ஒரு ஓரத்தில் கூட வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கோங்க. எந்த தவறும் கிடையாது. படத்தை அலங்காரம் செய்து செவ்வரளி மலர்கள் நீங்கள் முருகனுக்கு போடுவது மிக உகந்தது. அல்லது வாசனை மலர்கள், மல்லிகை, பிச்சிப்பூ இருக்குது பார்த்திங்களா, மலர்கள் நம்ம கையில் என்ன மலர்கள் கிடைக்குதோ, ஒரு செம்பருத்தி கூட நீங்கள் வைக்கலாங்க. என்ன மலர்கள் கிடைக்குதோ அந்த மலர்களை சுவாமிக்கு அலங்காரம் செய்துக்கோங்க. அவருக்கு உகந்த மலர் பார்த்திங்கன்னா செவ்வரளி மலர்கள். அதனால் உங்களுக்கு என்ன மலர்கள் கிடைக்குதோ அதை நீங்கள் முருகன் படத்துக்கு அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் ஏற்றுங்க. 48 நாளும் நெய் தீபம் ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. இல்லை நான் 6 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாமா, தாராளமாக சரவண பவ கோலம் போட்டு 6 தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து தினமும் 6 தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாங்க. இது நம்ம ஒத்த தீபமும் நம்ம முருகனுக்கு ஏற்றலாம், 6 தீபமும் நம்ம ஏற்றலாம். இது நம்மளுடைய விருப்பம்தான். முருகனுக்கு நெய் தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது இன்னமும் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரே தீபம் நீங்கள் ஏற்றினால் போதும், தினமும் நெய் தீபமாக நீங்கள் ஏற்றிக்கோங்க. வசதி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா 6 நெய் தீபம் தினமும் நீங்கள் 6 தீபம் நீங்கள் சுவாமிக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்து பாருங்கள். செல்வங்கள் குவியும். நிச்சயமாக நெய் தீபம் ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்கன்னா பண வரவு ஒன்று அதிகரிக்கும். அதிகமாக பணமும் செல்வமும் மகிழ்ச்சியும் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும். ஒன்று நெய் தீபம் ஏற்றணும், அப்படின்னு நல்லெண்ணெய் தீபம் தான் நம்ம பூஜைக்கு அதிகமாக நம்ம பயன்படுத்த வேண்டிய எண்ணெய். அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஏற்றி வைத்து அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு வாங்கிக்கோங்க.
ஒரு சின்ன நோட்டு கூட வாங்கி வச்சுக்கோங்க. 48 நாளும் பார்த்திங்கன்னா அந்த நோட்டில் நீங்கள் வந்து எழுத வேண்டிய மந்திரங்கள். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்க. நீங்கள் எழுதி பாருங்கள், முருகன் உங்கள் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பார். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். ஏன்னா இந்த மந்திரத்தை மிஞ்சிய மந்திரமே கிடையாது, அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த மந்திரம். அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் வந்து நம்மளால் முடிஞ்சது நீங்கள் சுவாமிக்கு வைக்கலாம். தினமும் ஒவ்வொரு நெய்வேத்தியம் வந்து உங்கள் கையாலே ரெடி பண்ணுங்க. ஏதாவது பால் சர்க்கரை போட்டு அல்லது அவுள் வைக்கிறது அல்லது கல்கண்டு வைக்கிறது, இல்லை சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாதம் கூட வைக்கலாம். எனக்கு இவ்வளோலாம் என்னால் பண்ண முடியாது அப்படி இருப்பவங்க கொஞ்சம் அவலும் கல்கண்டும் ஒரு கடையில் கொஞ்சம் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அதை தினமும் ஒரு கிண்ணத்தில், சின்ன கிண்ணம் கூட இருந்தால் போதும், ஒரு கைப்பிடி அளவு வச்சுருங்க. அவலும் கல்கண்டும் சேர்த்து நீங்கள் கலக்கி ஒன்று போல் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு தினமும் கூட வச்சுருங்க. இது வந்து முடியாதவர்கள், என்னால் இவ்வளோலாம் ரெடி பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை என்ன முடியும் அப்படின்னு நினைப்பவர்கள் வந்து தினமும் சுவாமிக்கு வந்து ஒவ்வொரு நைவேத்தியம் வந்து உங்களால் முடிந்ததை நீங்கள் மாற்றி மாற்றி வைத்து கொண்டே இருக்கலாம். வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வந்து தினமும் கட்டாயம் வைக்கணுமா கிடையாது. நம்மளால் தினமும் வைக்க முடியும் அப்படின்னா வைக்கலாம். அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி என்று கிருத்திகை நட்சத்திரத்தன்று மட்டும் நீங்கள் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம் வைத்துட்டு மற்ற நாள் நீங்கள் வந்து சுவாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கிடலாம். உங்களால் என்னென்ன முடியுதோ அதை வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ ஒருவேளை எனக்கு தினமும் பூக்களும் கிடைக்காதுங்க, நான் என்ன செய்கிறது? எனக்கு வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் பூவே வரும், என்னால் அவ்வளோ தூரம்லாம் போயிட்டு வந்து மார்க்கெட்லாம் போயிட்டு என்னால் வாங்க முடியாது அப்படி இருப்பவர்கள் உங்களுக்கு எப்போது கிடைக்குதோ அப்போ மட்டும் நீங்கள் சுவாமிக்கு பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. இல்லை ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட் பண்ணி வைக்கலாம். அது நம்மளுடைய சௌகரியத்தை பொறுத்து இருக்குது, சரிங்களா? அதனால் வந்து தினமும் வந்து பூ வச்சா தான் சுவாமி ஏற்றுக்கொள்வாங்க, தினமும் நெய்வேத்தியம் வச்சா தான் ஏற்றுக்கொள்வாங்கன்னுலாம் கிடையாது. நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இன்னமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதானே தவிர, நீங்கள் ஒன்றுமே வைக்காமல் முருகனுடைய படத்தை மட்டும் வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்குரிய மந்திரத்தை சொன்னாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் சுவாமி படத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஒத்த பூக்கள் கூட வைக்க வேண்டாம், ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க. சுவாமியோட அருள் கிடைக்குதா கிடைக்கலையா மட்டும் நீங்கள் பாருங்கள். 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். நம்மளுடைய அன்பு தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஆனால் இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த ப்ரொசீஜர் நல்லாயிருக்கும் இல்லையா, ஒரு பூஜைக்கான இதுதான் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த இதற்காக தான் நம்ம பூக்கள் சுவாமிக்கு பிடித்தது அலங்காரம் செய்யணும், நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோமே தவிர, நம்ம ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து அவங்க முன்னாடி நம்ம வந்து சரணாகதியோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய அன்பு நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். முருகன் வந்து அன்பத்தான் எதிர்பார்ப்பார், முக்கியமாக உண்மையான பக்தியும் மற்றும் உண்மையான நம்பிக்கையும். நம்ம அவரை நம்புகிறோமா அப்படிங்கிறத அவர் பார்ப்பாரே தவிர இவ வகை வகையாக வச்சுருக்காளா அப்படிங்கிறது பார்க்க மாட்டார், சரிங்களா? அதனால் நம்மளுடைய வசதியை பொறுத்து நம்ம எல்லாமே செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமிக்கு நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு தினமும் அன்றாட காலையில் நீங்கள் எழுந்திரிச்சே ஆகணும், சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும். அதாவது 6 மணிக்குள்ளாவது நீங்கள் கட்டாயமாக சூரியன் உதயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியாவது நீங்கள் வந்து விரதம் இருப்பவர்கள் கட்டாயமாக எழுந்திரிச்சிட்டு தினமும் முடியும் அப்படின்னா தினமும் தலை குளிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சேராது அப்படி இருப்பவர்கள் செவ்வாய், வெள்ளி, சஷ்டி திதி, கிருத்திகை நட்சத்திரத்தன்று அவருக்குரிய நட்சத்திரத்தன்று மட்டும் நம்ம வந்து தலைக்கு நீராடினா போதும். இப்போ வந்து கட்டாயமாக எல்லாருமே தலை குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் நல்ல நாள் அன்று மட்டும் நீங்கள் தலை குளித்தால் போதும், எதுவுமே கட்டாயம் கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு உடம்புக்கு குளிச்சுட்டு முருகனுக்கு ஒரு தீபம் ஏற்றணும். கட்டாயமாக ஒரு தீபம் ஏற்றி ஏதாவது சின்னதாக நைவேத்தியம் வைத்துட்டு அதை நீங்கள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளணும். எடுத்துட்டு நீங்கள் வந்து சுவாமிக்கு வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க, அதாவது கடுமையாக விரதம் இருக்க போகிறீங்களா, அப்படி இல்லைன்னா நான் வந்து ஓரளவு அரை வயிறு சாப்பிட்டுக்கிறேன், இல்லைன்னா எனக்கு தெம்பு இருக்காது அப்படி இருப்பவர்கள் பால் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மதியம் சாப்பிடுங்க. 48 நாள் பூஜை செய்பவர்கள் வந்து கட்டாயமாக சாப்பிடணும், ஓரளவாவது சாப்பிடணும். ரொம்ப பட்டினியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பயங்கரமாக போயிடும். ஏன்னா 48 ஒரு நாள் 2 நாள்லாம் ஒன்றும் தெரியாது, 48 நாள் அப்படிங்கிறப்போ நீங்கள் காலையில் ஒரு 2 இட்லியாவது சாப்பிடணும். மதியம் கொஞ்சம் பச்சரிசி சாதமோ அல்லது நீங்கள் நார்மல் சாதம் கூட நம்ம வீட்டில் பண்ணுறது கூட நீங்கள்
சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு பருப்பு குழம்பு வச்சோ அல்லது சாம்பார் வைத்தோ நீங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, ஒன்று தவறு கிடையாது. அதே மாதிரி சாயங்காலம் பார்த்திங்கன்னா 2 சப்பாத்தி, இட்லி இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டு விரதத்தை முடிங்க. ஏன்னா 48 நாளுங்கிறது ரொம்ப கடுமையாக விரதம் இருக்காதீங்க. அது வந்து உடல்நிலை பாதிக்கப்படும். அவ்வளோ நாளாக நம்ம வந்து அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப பட்டினியாக இருக்கணும் வந்து முருகன் கேட்கல. நான் வந்து விரதம் இருந்தால் சுவாமிக்கு பூஜை பண்ணணும் விருப்பப்படுறேன் அப்படி இருப்பவர்கள் ஓரளவு சாப்பிடுங்க. உங்களுடைய உடம்புக்கு வந்து நீங்கள் நம்ம அன்றாட நல்லா சாப்பிடுவோம் பார்த்தீங்களா 3 வேளை, அந்த 3 வேளையில் பார்த்தீங்கன்னா பாதியாக சாப்பிடுங்க. அதுதான் நமக்கு விரதமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு நீங்கள் வந்து விரதம் இருக்கிற பேரில் வந்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறாதீங்க. பிறகு வந்து என் முருகன் என்னை காப்பாற்றலேன்னு நீங்கள் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் வந்து நீங்கள் கடுமையாக பட்டினியாக 48 நாள் இருக்கணும் அப்படிங்கிறது அவர் கேட்கல. நம்மளுடைய மன அமைதிக்காக, மன சந்தோஷத்திற்காக, நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படிங்கிறது நமக்காக தான் நம்ம வந்து முருகனுக்கு விரதம் இருக்கிறோம். அப்படி இருக்கல நம்ம ஓரளவு சாப்பிட்டுட்டு நம்ம விரதம் இருக்கலாம். அப்படி இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுக்கும் தெம்பு நன்றாக இருக்கும். மாலை 6 மணிக்கு பூஜை செய்யும்போது உங்கள் உடம்புல வந்து தெம்பு இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் வந்து போயிடுவீங்க. அப்போது நமக்கு வந்து பூஜையில் கான்சன்ட்ரேஷன் வராது. நமக்கு தலைவலியாக இருக்கும், டென்ஷனாக வரும். அதனால் பூஜையில் கான்சன்ட்ரேஷன் வராது. அதனால் ஓரளவு சாப்பிட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இல்லை நான் விரதம் இருக்கல, நார்மலாக மட்டும் பூஜை செய்கிறேன், நான் எந்த நேரத்தில் பூஜை செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலையும் 48 நாள் தொடர்ந்து பண்ணலாம், அல்லது மாலை நேரம் தொடர்ந்து 48 நாட்கள் பண்ணணும். நீங்கள் எந்த நேரத்தில் 48 நாள் பூஜை செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ, அதாவது நான் வந்து உங்களுக்கு எந்த நேரம் வந்து சௌகரியமாக இருக்குன்னு முதல்ல பாருங்கள். காலை நேரம் சௌகரியமாக இருக்கா இல்லை மாலை நேரம் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கான்னு பாருங்கள். காலை வந்து 3 மணிலேருந்து ஒரு 8-9 மணி வரை கூட நீங்கள் தாராளமாக வந்து பூஜை செய்து கொள்ளலாம். அதே மாதிரி மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே வரை நீங்கள் தாராளமாக பூஜை செய்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்கோ அந்த நேரத்தை நீங்கள் தொடும்போது அதே நேரத்தை வந்து 48 நாளும் நீங்கள் பூஜை செய்யணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு மாலை 6 மணிக்கு நீங்கள் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 48 நாளும் மாலை 6 மணிக்கு தான் நீங்கள் பூஜை செய்யணும். ஒரு நாள் காலையில் பூஜை செய்கிறேன், நான் ஒரு நாள் வந்து சாயங்காலம் பூஜை செய்கிறேன் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து விளக்கு வந்து காலையிலையும் ஏற்றலாம், மாலையிலையும் ஏற்றலாம். ஆனால் நீங்கள் பூஜையை உட்காந்து மந்திரங்கள் சொல்லி அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது நீங்கள் எந்த நேரம் செய்கிறீங்களோ அதே நேரத்தை வந்து 48 நாளும் செய்யுங்க. அப்படின்னா தான் நமக்கு சூப்பரான பலன் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் அந்த நேரம் பூஜை செய்கிறீங்க அப்படின்னா முருகன் உங்களை பார்க்க வருவார், சரிங்களா? அந்த நேரத்துக்கு உங்களை பார்க்க வருவார். இப்போ நீங்கள் மாலை 6 மணிக்கு பூஜை செய்கிறீங்க அப்படின்னா அவர் டான் மாலை 6 மணிக்கு வந்துடுவார், நீங்கள் செய்கிற பூஜையை பார்க்க வந்துடுவார். அதனால் அவருக்கு உரிய நேரம் வந்து எல்லா நேரமே நல்ல நேரம் தான். நீங்கள் காலையும் செய்யலாம், மாலையும் செய்யலாம். எந்த நேரம் செய்கிறீங்களோ அதே நேரம் தொடர்ந்து செய்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னா ஓம் சரவணபவா மந்திரம் சொல்ல வேண்டும். இந்த ஓம் சரவணபவா மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து செவ்வரளி பூக்களெல்லாம் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நோட்டில் வந்து நம்ம எழுதணும். நம்ம எழுத முருகனுடைய அருள் பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 நாட்கள் எழுதி பாருங்கள், 6வது நாட்கள் உங்களுக்கு மிராக்கள் நடக்கும். ஒரு 2-3 நாட்கள் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்க. நம்ம 108 முறை எழுதுறது ஒன்றும் வந்து ஒரு அதிசயமாக தெரியாது. நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு வாரம் 10 நாள் கழித்து பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு எழுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மிராக்கல்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல வந்து முருகன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறப்பறே ஒரு உணர்வு இருக்கும். அவர் உங்களை பார்த்து சிரிப்பது போல் தோன்றும். அவருடைய படத்தை பாருங்கமே, நீங்கள் அவருக்குரிய மந்திரங்கள் சொல்லும் போதோ இல்லை நீங்கள் அவரை வந்து நேசித்து வழிபாடு செய்யும்போது அவர் உங்களை பார்த்து சிரிக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு தெரியும். நம்மளுடைய கண்ணுக்கு என்னடா இவர் சிரிக்கிற மாதிரியே இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்களையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலிங்ஸ் வந்து நிச்சயமாக வரும். இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதி பார்த்து வழிபாடு செய்யும்போது 108 முறை நீங்கள் எழுதிக்கோங்க. தினமும் அன்றாட 108 முறை. ஏன்னா இதுதான் நமக்கு எளிமையான மந்திரம். ரொம்ப சக்தி உள்ள மந்திரம் வந்து ஓம் சரவணபவா தான். ஓம் சரவணபவா 108 முறை நீங்கள் எழுதிக்கோங்க. ஒரே ஒரு நோட்டு போட்டு தினமும் 48 நாளும் நீங்கள் 108 முறை எழுதிக்கோங்க. எழுத முடியும், எனக்கு டைம் இருப்பவர்கள் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மந்திரங்கள் வந்து கடகடன்னு ஓம் சரவணபவான்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அல்லது ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கந்த கர்ண கடலை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை கடகடன்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு நீங்கள் அடுத்து உங்கள் வேலையை பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் நேரம் கம்மியாக இருப்பவர்கள், எனக்கு வேலை இருக்குது அப்படி இருப்பவர்கள் வந்து கடகடன்னு நீங்கள் வந்து உங்களுடைய பூஜை செய்துட்டு நீங்கள் வந்து வேலையை பார்க்கலாம். இப்போ எனக்கு நேரம் நிறையா தான் இருக்குது அப்படி இருப்பவர்கள் பொறுமையாக உட்காந்து சரவணபவ மந்திரத்தை எழுதி அந்த
மந்திரங்கள் உங்களோட வாயால் உச்சரித்து கந்த சஷ்டி கவசம் உங்கள் காதால் கேளுங்க. படிக்க முடியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்கள். அல்லது வேல்மாறல் கூட நீங்கள் படிக்கலாம். வேல்மாறல் 48 நாட்கள் பூஜை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பதிவும் வந்து போய் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு என்னென்ன மந்திரங்கள் திருப்புகள் படிக்கலாம், என்னென்ன மந்திரங்கள் நம்மளால் படிக்க முடியுதோ அதெல்லாம் படிக்கலாம். அந்த நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டு முருகனுடைய அருளாலேயே நம்ம அந்த நாளை ஃபுல்லாக நம்ம வந்து நேரத்தை வந்து கழிக்க வேணும். முருகனே நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் 48 நாள் முருகனை நினைத்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா அவர் கேட்ட வரங்களை கேட்டதை விட அதிகமாக அவர் நமக்கு கொடுப்பார். அவர் வந்து கொஞ்சம் சோதிப்பார். சோதித்தாலும் நம்மளை கைவிட போகிறது கிடையாது. நம்ம வந்து அவரை நம்புகிறோமா? 48 நாட்கள் வந்து ஒரு மண்டல பூஜை செய்யும்போது நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும். என்ன சோதனைகள் வந்தாலும் என்னை முருகன் கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து பூஜை செய்து பாருங்கமே. அவர் உங்களுக்கு வந்து அந்த சோதனையை சாதனையாக மாற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து வசந்தத்தை கொடுப்பார். நிச்சயமாக அவர் கொடுப்பார். 48 நாள் பூஜை செய்பவர்களும் விரதம் இருப்பவர்களும் இந்த மாதிரி வழிபாடு செய்து பாருங்கள். இப்போ அந்த ஓம் சரவணபவா அந்த மந்திரத்தை நான் எழுதியிருக்கேன். அந்த புக்கை நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுடைய இல்லத்திலே வச்சுக்கலாம். பூஜை அறையிலே நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கோவிலில் போயிட்டு கூட இங்கே அது வைக்கலாம். அது ஒன்று தவறு கிடையாது. நம்ம வீட்டிலே வச்சுக்கலாங்க. அந்த நோட்டு என்ன பண்ண போகுது? நம்ம பூஜை அறையிலே வைத்துக்கொண்டு இருக்கலாம். நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் தருவார். அந்த மந்திரம் அந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதே நமக்கு கோடி புண்ணியம். அதாவது ஓம் சரவணபவா அப்படிங்கிற எழுதியிருக்கிற அந்த புக்கு அந்த கையில் நம்மக்கிட்ட பூஜை அறையிலையோ அல்லது நம்ம கையில் இருக்குது அப்படின்னாலே நமக்கு புண்ணியங்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். ஆனால் நீங்கள் பூஜை அறையிலே வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளலாம். புக்ஸ் வைக்கிற இடத்துல நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். நல்ல பவர்ஃபுல்லான வழிபாடு தாங்க இந்த 48 நாள் வழிபாடு. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஒரு வாழ்வும் ஒரு அற்புதமான செயலும் நம்மளுடைய வாழ்வில் நடக்கணும் அப்படின்னா இந்த 48 நாள் விரதமோ அல்லது பூஜையோ நீங்கள் செய்து கொள்ளலாம். விரதம் வந்து இருக்க முடியாதவர்கள் நீங்கள் பூஜை மட்டும் செய்தாலும் உங்களுக்கு சூப்பரான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 48 நாள் பூஜை செய்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அசைவம் தவிர்க்க வேண்டும். இந்த 48 நாள் பூஜை யார் அசைவம் தவிர்த்து அவர்கள் பூஜை செய்கிறார்களோ அவருக்கு முருகன் வந்து ஒரு பலன் அதிகமாகவே கொடுப்பார். ஏன்னா இந்த 48 நாள் வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது மிகவும் கஷ்டம். அதாவது அசைவ பிரியர்களை நான் சொல்கிறேன். அவர்களெல்லாம் ஒரு வாரம் அசைவம் சாப்பிடலாம் கூட அவங்களுக்கு என்னமோ மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஒரு 48 நாள் அந்த அசைவத்தை தவிர்த்து முருகனே நீ தான் எனக்கு கதி, நான் உன்னை தான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட வேண்டுதலும் முருகன் வந்து நடத்தி வைப்பார். ஏன்னா அவருக்காக நம்ம வந்து அசைவத்தை நம்ம வந்து சாப்பிடாமல் விட்டுறோம் பார்த்தீங்களா. அதனாலேயே அவர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதலை சீக்கிரமாக நிறைவேற்றிப்பார். நம்ம ஏதாவது ஒன்று நம்ம பிடிச்சதை இழந்துட்டு நம்ம சுவாமிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா அவர் நமக்கு அள்ளி கொடுப்பார். ஏன்னா அந்த 40 நாள் அசைவம் சாப்பிடாமல் இருப்பதும் நம்ம உடம்புக்கும் நல்லது மற்றும் நம்மளுடைய வழிபாட்டிற்கு தடங்கள் வராமல் இருக்கும். முடியும் அப்படி இருப்பவர்கள் அனைவருமே அசைவம் சாப்பிடாதீங்க 48 நாளும். இப்போ உங்களுடைய வீட்டில் அசைவம் எடுக்கலாமா அப்படின்னு அசைவம் வந்து நீங்கள் இப்போ சொல்கிறீங்க நான் வந்து இந்த மாதிரி என் முருகனுக்கு 48 நாள் நான் பூஜை பண்ண போகிறேன், நான் அசைவம் சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. அந்த வீட்டில் கேட்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சரிம்மா நீ பூஜை பண்ணு, அசைவம் நம்ம எடுக்க வேண்டாம், 48 நாள் கழித்து 2 மாதம் கழித்து நம்ம அசைவம் சாப்பிட்டுக்கலாம் அப்படி கேட்குறவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு துளி பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாரில் பூஜை செய்வீங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து அவங்க கேட்கவே மாட்டிக்கிறாங்க. இல்லை என் பிள்ளைகள் கேட்குறாங்க, என் வீட்டுக்காரர் கேட்குறாரு, இல்லைன்னு பெரியவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, எனக்குலாம் அசைவம் சாப்பிடாம இருக்க முடியாது, நீ பூஜை பண்ணு, நீ பூஜை பண்ணாமல் கூட எனக்கு என்ன அப்படின்னு பேசுகிற வீடு தான் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சமைச்சு கொடுங்க, எந்த தவறும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு கொடுத்துருங்க. அசைவம் அவங்க என்ன சாப்பிடன்னு விருப்பப்படுறாங்களோ சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ நீங்கள் என்னமா வச்சு கொடுத்துருங்க. ஆனால் நீங்கள் மட்டும் சாப்பிடாதீங்க சரிங்களா. யார் பூஜை பண்ணுறீங்களோ அவங்க சாப்பிடாதீங்க 48 நாளும். அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு அளவாக வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ சாயங்காலம் நேரம் பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்கமே. இப்போ நீங்கள் வந்து நம்ம சண்டே மட்டும் தானே எடுப்பாங்க, சண்டே நீங்கள் எடுத்துட்டீங்க. எடுத்து நீங்கள் சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மதியம் தானே சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட வச்சுட்டு நீங்கள் சாயங்காலம் சுத்தம் படுத்திட்டு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம்.
நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருந்தால் அந்த நாள் பூஜை செய்து கொள்ளலாம். அப்போ தான் நீங்கள் வந்து அசைவம் வீட்டில் சமைச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வீடை துடைக்கணும், வீடை வந்து சுத்தப்படுத்திட்டு நீங்களும் தலைக்கு குளிக்கணும். அசைவம் நீங்கள் சமைச்சிருக்கீங்க இல்லையா, அதனால் நீங்கள் தலை குளிக்கணும். நீங்கள் சாப்பிடாட்டாலும் தலை குளிச்சுட்டு நீங்கள் போய்ட்டு பூஜை செய்துக்கோங்க. சரவணர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணத்தான் செய்வார், சரிங்களா? ஏன்னா இது வந்து நம்ம வீட்டில் கொடுக்குறவங்க தொல்லை. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா அவங்கள வந்து எந்த இது பண்ண வேண்டாம். அவங்கள போட்டு நீங்கள் வந்து இல்லை சாப்பிடக்கூடாது, செய்யக்கூடாது, நான் பூஜை பண்ணுறேன், நீங்கள் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள போட்டு திட்ட வேண்டாம், செய்ய வேண்டாம். அவங்க விருப்பப்படுறாங்களா, சரி இந்தாங்க சாப்பிட்டுக்கோங்க, நான் வச்சு கொடுக்குறேன், எனக்கு என் முருகனுடைய அருள் இருக்குது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை செய்யுங்க. முருகன் வந்து உங்களை வந்து எல்லாத்துலேயும் வழிநடத்தி செல்வார், சரிங்களா? அதே போல் அடுத்ததாக ஒரு முக்கியமான டவுட் என்ன இருக்கும் அப்படின்னா, கணவன் மனைவி ஒன்று சேரலாமா, குடும்ப வாழ்க்கையில் இருக்கலாமா அப்படின்னா, அதுவும் எந்த பிரச்சனை கிடையாதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பயும் போல் எப்படி இருக்கிறீங்களோ அதே போல் நீங்கள் நாட்களை கடக்கலாம். நீங்கள் வந்து பூஜையை வேறு, இந்த குடும்ப வாழ்க்கை வேறு. நீங்கள் பூஜையும் அதே போட்டு குழப்பிக்க தேவை கிடையாது. நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா சுவாமிக்கிட்ட போகும்போது தலைக்கு குளிச்சுக்கோங்க. நம்ம தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிக்கிட்ட போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ மாலை போட்டு இருப்பவர்கள் 48 நாள் பார்த்திங்கன்னா நான் மாலை போட்டு சுவாமிக்கு வந்து நான் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் தான் அசைவமும் தொடக்கூடாது, வீட்டில் சமைக்கவும் கூடாது, மற்றும் நம்ம குடும்ப வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. 48 நாள் மிகவும் பார்த்திங்கன்னா கடுமையாக நம்ம வந்து பூஜை செய்ய வேண்டும். இல்லை நம்ம வந்து பூஜையை மட்டும் தானே செய்கிறோம், நம்மளுடைய வேண்டுதலுக்காக நம்ம பூஜையை மட்டும் தானே செய்கிறோம், அல்லது நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு விரதம் இருக்கிறீங்க அப்படின்னு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை என்னுடைய மனசு வந்து உறுத்துது, நான் விரதம் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உறுத்துது அப்படின்னு உங்கள் வீட்டில் வந்து அதை அனுமதிச்சாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து பூஜை மட்டும் பண்ணிக்கலாம். 48 நாட்கள் நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கை இல்லாமல் இருந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க அனுமதிக்கலை, அந்த மாதிரி கணவன் இல்லை சண்டைக்கு வராங்க அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் அஸ்யூஸ்வலாக உங்களுடைய லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டே வாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வந்து சுவாமிக்கிட்ட போகும்போது தலைக்கு குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து பூஜை செய்யுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. நம்மளாத அங்கே இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் மன கற்பனையில் இழுத்து வச்சுக்கிறது. சுவாமி வந்து எதுவுமே நீ வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லலை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் ஆயிடுச்சு அப்படின்னா யார் பூஜை செய்கிறது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இன்னொரு ஆள் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இந்த பூஜைக்கு பண்ணுறதுக்கு அப்படின்னு, இப்போ நீங்கள் பண்ணலைன்னா கூட அவங்க பண்ணிக்கிடலாம். இல்லை நான் மட்டும் தாங்க பூஜை பண்ணுறேன், என்னுடைய ஹஸ்பண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, என்னுடைய பசங்களாம் சின்ன பசங்க அவங்களாம் பண்ண மாட்டாங்க அப்படி இருப்பவர்கள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 நாள் நமக்கு வரும் பார்த்திங்கன்னா, அந்த 5 நாளை வந்து விட்டுட்டு நீங்கள் பூஜை பண்ண வேண்டாம். அந்த 5 நாள் இப்போ ஒரு 10 நாள் எக்ஸாமுக்கு ஒரு 10 நாள் பூஜை பண்ணுறீங்க, 11 நாள் பீரியட்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 5 நாளை விட்டுருங்க. பிறகு அதுக்கப்புறம் 5 நாள் கழித்து 11ஆவது நாளாக நீங்கள் கவுண்ட் பண்ணி பூஜை செய்யுங்க. இந்த 48 நாள் பூஜைங்கிறது நம்ம முடிப்பதற்கு 58 நாள் அல்லது 60 நாள் ஆகுங்க. 2 மாதம் கணக்கு எடுக்கும். ஏன்னா அதில் 10 நாள் நமக்கு வந்து இந்த பீரியட்ஸுக்குன்னு போயிடும். பிறகு ஏதாவது ஒன்று எமர்ஜென்சிக்கு நம்ம எங்கேயாவது போக வேண்டியது இருக்குது, அவசரமாக போக வேண்டியது இருக்குது, நம்ம தாராளமாக போகலாம். நீங்கள் போயிட்டு வந்து அடுத்து நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம். இப்போ எமர்ஜென்சிக்கு இப்போ நான் இன்றைக்கி நான் ஊருக்கு போகணுங்க, எனக்கு அவசரம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு அதுக்கடுத்து வந்து இப்போ ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் இப்போ பூஜை பண்ணுறீங்க, 15ஆம் நாள் உங்களுக்கு அவசரம், நீங்கள் ஊருக்கு போய் ஆகணும், உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா 15 நாள் அன்றைக்கி பூஜை பண்ணுற அன்றைக்கி நீங்கள் போயிட்டீங்க, வீட்டில் 15ஆம் நாள் பூஜை நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் தான் வாரீங்க அப்படின்னா நீங்கள் 15ஆவது நாள் தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும். இப்போ நான் ஊருக்கு போனேன் 15ஆவது நாள், நான் வந்தே 16ஆவது நாள், அப்புறம் நான் 16ஆம் நாள் தான் நான் கணக்கு எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் 14 நாள் பூஜை பண்ணிவிட்டு 15ஆவது நாள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மறுநாள் 16ஆம் நாள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா அது 15ஆவது நாள் தான் நீங்கள் கணக்கு எடுக்கணும், சரிங்களா? நம்ம வந்து எத்தனை நாள் பூஜை செய்கிறோமோ அத்தனை நாள் தான் நம்ம கணக்கு எடுக்கணுமே தவிர நம்ம ஒரு 48 நாள் நினச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 48 நாளுக்குள்ளே 10 நாள் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ்க்கு போயிடுது, ஒரு 2-3 நாள் நம்ம ஊருக்கு போயிடும், அப்படின்னா நம்ம மொத்தமே 35 நாள் தான் பூஜை செய்கிற மாதிரி வரும். அப்படிங்கிறத நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். 48 நாளும் நீங்கள் முருகனுக்கு பூஜை செய்திருக்கணும். அதான் சொல்கிறீங்களே 60 நாள் கணக்கு நம்மக்கிட்ட வந்துடும். இப்போ நீங்கள் வந்து 2 மாத கணக்கில் நீங்கள் வந்து 48 நாள் பூஜை செய்து முடிப்பீங்க. சரியா நீங்கள் வந்து பீரியட்ஸ் மட்டும் உங்களுக்கு தடங்கல் ஆகுது அப்படின்னா கரெக்டாக 58ஆவது நாள் நீங்கள் வந்து 48ஆவது நாள் பூஜையை முடிப்பீங்க. அதுதான் உங்களுக்கு சரியான ப்ரொசீஜர். இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து முருகனுக்கு பூஜை செய்யணும். எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் என்னால் பூஜை பண்ண முடியாது அப்படி இருப்பவர்கள் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கிடலாம்.
நீங்கள் இல்லை நான் போய் ஒரு 4 நாள் தான் நான் பூஜை செஞ்சேன், ஊருக்கு போயிட்டு வரதுக்கு 10 நாள் ஆச்சா அப்படின்னே நீங்கள் வந்து முதல்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நாள் கேப் வந்து அதிகமாக விடக்கூடாது. இப்போ 1 நாளோ 2 நாளோ மிஞ்சி போனால் ஒரு 3 நாள் கேப் விடலாம், சரிங்களா? இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 5 நாள் கேப் விழுந்தே தான் ஆகும். அதனால் ஒன்று தவறு கிடையாது. இப்போ நீங்கள் ஊருக்குலாம் போகிறீங்க 10-15 நாள் ஆகுதுன்னா நீங்கள் வந்து புதிதாக தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ கேப்பு வந்து நமக்கு வந்து ஒரு கேப் இல்லாமல் பூஜை பண்ணாதாங்க அதுக்கு ஒரு பவர் இருக்கும். நம்ம வாட்டில் இஷ்டத்துக்கு ஊருக்கு போயிட்டு இஷ்டத்துக்கு வந்துட்டு நம்ம நினச்ச நேரம் பூஜை பண்ணுறது அந்தளவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பவர் கிடைக்காது. கண்டினியூவாக 48 நாள் மண்டல பூஜையை நம்ம செய்யணும். அதுதான் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பீரியட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இது இயற்கை நமக்கு கொடுத்தது, சரிங்களா? இயற்கை கொடுத்ததை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தவிர்க்க முடியாது. அதனால் அந்த 5 நாட்கள் மட்டும் நமக்கு வந்து போகும். மற்றபடி முருகனுடைய பூஜை எந்த தடங்கள் இல்லாமல் பூஜை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு முருகன்கிட்ட சரணாகதியை அடைந்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கணும். முதல் நாள் நீங்கள் பூஜை செய்கிறப்போ உங்களுடைய விநாயகரை வணங்கிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வணங்கிக்கிட்டு, முருகா இந்த பூஜை நான் 48 நாட்கள் செய்யும்போது எனக்கு எந்த வித தடங்கள் வரக்கூடாது, நான் 48 நாளும் வந்து நான் கண்டினியூவாக நான் பண்ணி நான் வந்து சக்ஸஸாக பண்ணணும், அந்த பூஜை 48 நாள் நான் வெற்றியாக முடிக்கணும், நீங்கள் எனக்கு வந்து என் கூடவே இருக்கணும், எனக்கு வந்து எந்த தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கணும். அப்படி வேண்டும்போது முருகன் வந்து உங்களுக்கு எந்த தடங்களுமே கொடுக்கவே மாட்டார். நீங்கள் சரியாக 48 நாள் பூஜை செய்து முடிப்பீங்க. முதல் நாளே முருகன்கிட்ட வந்து நீங்கள் சொல்லிடணும், எனக்கு வந்து இந்த 48 நாளும் எந்த ஒரு தடங்களும் வரக்கூடாது. அந்த தடங்கள் ஏதாவது ஒரு தடங்கள் வந்தால் நமக்கு அங்கே பூஜை ஸ்டாப் ஆகும். அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுடைய உறவினர்கள் யாராவது தவறிட்டாங்கன்னா கூட அந்த பூஜை கொஞ்ச நாள் ஸ்டாப் ஆயிரும். அந்த மாதிரி எந்த தடங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல முருகன்கிட்ட வந்து நான் 48 நாள் பூஜை பண்ண போகிறேன் முருகா, எனக்கு எந்த வித தடங்களும் வரக்கூடாது, நான் 48 நாளும் வெற்றிகரமாக நான் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிட்டு ஆரம்பிச்சிங்கன்னா முருகன் உங்களுக்கு 48 நாளும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். எந்த வித தடங்கள் உங்களுக்கு வரவிடாமல் அவர் பார்த்துப்பார். அதனால் நீங்கள் நம்பிக்கையோட முருகன்கிட்ட கேளுங்க, அவர் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு ஒரு தடங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் தரமாட்டார். ஏன்னா சரணாகதியோடு தான் நம்ம வழிபாடு செய்யணும். அப்படியே முழு அன்போட நம்ம முருகன்கிட்ட பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வேண்டுதில் அப்படியே முருகனே உருகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து முருகனை சரணாகதி அடைந்து கேட்கணும். எனக்கு எல்லாமே நீ தான் முருகா, நீ தான் எனக்கு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணணும், எல்லாமே நான் ஒன்றை மட்டும்தான் நம்புகிறேன், நீ தான் எனக்கு எல்லாம் சரி பண்ணணும், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீ எனக்கு எல்லாமே சரி பண்ணி கொடுப்ப அப்படின்ட்டு நம்ம முருகனை வந்து சரணாகதியோடு நம்ம கேட்டோம் அப்படின்னு அவர் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சிறப்பாக செய்து தருவார். அதனால் வந்து 48 நாள் பூஜைங்கிறது மிக மிக பவர்ஃபுல்லான பூஜை. நம்ம சாதாரணமாக ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு சஷ்டியும் செய்கிற பூஜையை விட 1000 மடங்கு சக்தி வாய்ந்ததான் இந்த 48 நாள் மண்டல பூஜை. இந்த 48 நாட்கள் யாரெல்லாம் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அல்லது நார்மலாக பூஜை செய்கிறாங்களோ அவர்களெலாம் பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக. ஏன்னா அந்த 48 நாளுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. நமக்கு எவ்வளோ தடங்கள் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவும் இருக்கும். அதனால் 48 நாளுங்கிறது ஒரு பொக்கிஷமான நமக்கு நாள். அந்த நாளை வந்து சிறப்பாக பூஜை செய்யுங்க. ஒரு சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, அது முருகன் கொடுக்குற சோதனை தான். ஐயா முருகா, நீ எதுக்கு எனக்கு இப்படி சோதனை கொடுக்குற, நீயே சரி பண்ணி விடேன் அப்படின்னு சொல்லி கேளுங்கமே, அவரே சரி பண்ணி விட்டுருவார். இது நமக்கு சின்ன கர்மாவால் நமக்கு வர்றது. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, நான் வந்து ஏதாவது ஒரு பூஜை செஞ்சாலே எங்கள் வீட்டில் சண்டை வருது அப்படிங்கிறது கேள்விப்பட்டுவீங்க பார்த்தீங்களா? இது ஏன் நமக்கு கூட நடந்திருக்கும் இந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும் வீட்டில். அது வந்து சரியாக போயிடும். முருகன் பார்த்துக்கோ முருகா, நீயே பார்த்துக்கோ முருகா அப்படின்ட்டு இந்த 48 நாள் நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, யார் ஒரு முருகனை வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அந்த 48 நாள் கொஞ்சம் கோபத்தை குறைக்க வேண்டும். அபசகுண வார்த்தைகள் பேசக்கூடாது, உங்களுடைய நாவால் உச்சரிக்கவே கூடாது அந்த வார்த்தையை. பிராதா உங்களுக்கு வந்து நடந்துருச்சுன்னா மிகவும் நீங்கள் தான் வருத்தப்படுவீங்க. அதனால் யாரையும் வந்து சபிக்கக்கூடாது, எதுவும் ஒரு அபச்சொல் சொல்லக்கூடாது. 48 நாள் பூஜை பண்ணுபவர்கள் வந்து அனாவசியமாக சொல்களை வந்து நெகட்டிவ் எண்ணங்கள் வரவிடாமல் பார்த்து கொள்ளணும். தேவையில்லாமல் புரணி பேசக்கூடாது, தேவையில்லாமல் புறம் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அன்றாட முருகன் தான் கதி அப்படின்னு நம்ம இருக்க வேண்டும். நம்முண்டு நம்ம வாழ்வு உண்டுன்னு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே முருகன் மனசை நம்ம சீக்கிரமாக இடம் பிடிக்க முடியும். முருகனுடைய மனசில் நம்ம வந்து பூஜை மட்டும் செய்துட்டு இருக்கிற கதைகள்லாம் தேவையில்லாத புரணி கதையெல்லாம் பேசிட்டு மற்றவர்களை பற்றி குறை சொல்லிட்டு மற்றவர்களுக்கு தீங்கு நினச்சிட்டு நம்ம பூஜை செஞ்சோம் அப்படின்னா நீங்கள் 48 நாள் இல்லை 108 நாள் பூஜை செஞ்சாலும் அதற்கு நமக்கு பலன் கிடைக்காது. நம்ம வந்து கோபப்படாமல் நம்ம வந்து கடவுளே நம்மளே அப்படிங்கிற ஒரு உறவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா
சூப்பரான பலன் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு அன்னைக்கு 48 நாளும் நீங்கள் முருகன் மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சிட்டு முருகனே கதி அப்படிங்கிறத வாழ்ந்து பாருங்கள். 48 நாளும் உங்களுக்கு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். முருகன் 48 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு காட்சி கொடுப்பார். ஒரு மயில் ரூபத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் ரூபத்திலேயோ அல்லது முருகரே உங்களுடைய கனவில் வருவார். அப்படி இல்லைன்னா முருகன் சம்மந்தப்பட்ட பெயர்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆவார்கள். ஏதாவது ஒன்று உங்களுக்கு மிராக்கள் முருகன் 48 நாட்களுக்குள்ளே காமிப்பார். இல்லைன்னா நீங்கள் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா முருகனுடைய பேரை அடிக்கடி நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா முருகன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். முருகன் உங்களுக்குள்ளே இருப்பதை உங்களால் உணர முடியும். முருகன் கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க. பெரிய கோவிலுக்கு, அதாவது ஆறுபடை கோவிலுக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான யோகங்கள் அமையும். அதாவது திருச்செந்தூர், திருத்தணி, இந்த திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய ஆறுபடை வீடு, அங்கே போயிட்டு வர்றதுக்கான யோகங்கள் முருகர் உங்களுக்கு கொடுப்பார். ஏதாவது ஒன்று மிராக்கள் 48 நாட்களுக்குள் நமக்கு முருகன் நடத்தி வைப்பார். வேண்டுதலையும் நடத்தி வைப்பார். மிகவும் எளிமையான வழிபாடுங்க. நீங்கள் இப்படி செய்து பாருங்கள். முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றி தகவல், ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ராஜி செல்வம் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் தினம் நம்ம முருகன் பற்றிய தகவல் பார்த்து கொண்டே இருக்க போகிறோம். நன்றி.